வணக்கம். தடயத்தார் நேர்களோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்க இருப்பது கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் நடத்திய நூல்களின் சங்கமம் 2026 நிகழ்விலே முனைவர் பாலசுந்தரம் அவர்கள் எழுதிய சுவாமி விபுலானந்தர் அவர்களுடைய ஆய்வு களஞ்சியம் என்ற நூல் வெளியீட்டு நிகழ்வைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வானது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி காலை 7 மணி தொடக்கம் காலை 10 மணி தொடக்கம் மாலை 7 மணி வரையும் இடம்பெற்ற நூல்களின் சங்கமம் என்ற நிகழ்விலே முதலாவது நிகழ்வாக இந்த நூல் வெளியீட்டு விழா இடம்பெற்றது. இதை நாங்கள் இரண்டாவது பகுதியாக தடயத்தார் நேர்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்திலே இந்த நூலாசிரியர் முனைவர் பாலசுந்தரம் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் அமைப்பினருக்கும் இங்கே வருகை தந்த அனைத்து கனடா வாழ் தமிழ் மக்களுக்கும் இந்த நூல்களை கண்காட்சிக்காகவும் விற்பனைக்காகவும் வைத்திருந்த எழுத்தாளர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்விலே கலை நிகழ்வுகளை தந்த கலைஞர்களுக்கும் தடயத்தார் குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வுக்குள்ளே செல்வோம். நன்றி. நூல்களின் கண்காட்சி, நூல்கள் வெளியிட வேண்டும் இல்லையா? அந்த நூல்களை பற்றி எல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யார் யாரெல்லாம் நூலாசிரியர்களாக இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் முதலாவதாக எங்கள் மதிப்புக்குரிய பேராசிரியர் இளைய தம்பி பாலசுந்தரம் அவர்களுடைய நூல் வெளியீட்டு நிகழ்வு இப்பொழுது இந்த அரங்கினை அலங்கரிக்க காத்திருக்கின்றது. அந்த வகையில் வரலாற்று தெளிவும் ஆழமான சிந்தனையில் கொண்ட செந்தமிழ் பேரொளி பேராசிரியர் இளைய தம்பி பாலசுந்தரம் அவர்களின் நூல் வெளியீட்டுக்காக இந்த அரங்கிலே மதிப்புக்குரிய பேராசிரியர் இளைய தம்பி பாலசுந்தரம் அவர்களும், அதே நேரம் மதிப்புக்குரிய முனைவர் வாசுகி நகுலராஜா அவர்களும், மதிப்புக்குரிய ஆசிரியரும் திரிபுரையாளரும் ஆகிய திருமதி நாகேஸ்வரி ஸ்ரீ குமரகுரு அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். முதலிலே பேராசிரியருக்கான அறிமுக உரையை முனைவர் வாசுகி நகுலராஜா அவர்கள் வழங்குவார். அதனைத் தொடர்ந்து நூல் ஆய்வுரைகள் தொடரும். இனி இந்த மேடையை அவர்களிடம் நான் ஒப்படைக்கின்றேன். அதுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று என்ன தெரிவிக்க விடலாமா? எல்லா நூல்களும் எங்கள் ஆக்கங்கள், எங்கள் எழுத்தாளர்கள் அவர்களினுடைய ஆக்கங்கள் வரப்போகின்றன. அதிலும் மேன்மையாக எங்கள் தமிழுக்கே உரிய பொக்கிஷமாய் நாங்கள் கருதுகின்ற செந்தமிழ் பேரொளி பேராசிரியர் பாலசுந்தரம் ஐயா அவர்களது புத்தகம் வெளிவரப் போகின்றது. அந்த விதத்திலே இன்றைய நூல்களின் வெளியீடு அவர்களுடைய நூல் வெளியீடோடு ஆரம்பமாகின்றது. அருமையாய் பெருமையாய் சுவாமி விபுலானந்தர் பற்றிய ஆய்வு களஞ்சியம் செந்தமிழ் பேரொளி பேராசிரியர் பாலசுந்தரம் ஐயா அவர்கள் அழகாக அற்புதமாக எங்களுக்கு தர இருக்கிறார். அவரை பற்றி உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஆனாலும் அவரை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். பதிவுகள் எப்பொழுதும் அந்த பெருமையை பேச வேண்டும். பேராசிரியர் பாலசுந்தரம் இளைய தம்பி அவர்கள் சுவாமி விபுலானந்தர் அவதரித்த மட்டக்களப்பு காரைதீவில் பிறந்து சுவாமிகள் நிறுவிய பாடசாலை கல்லூரியில் கல்வி பயின்று கொழும்பு பேராதனை ஆகிய பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி மேற்கொண்டு பட்டங்கள் பெற்றவர் நாம் அறிந்தது. அதைவிட மேலாக 23 ஆண்டுகள் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர். பேராசிரியர் பாலசுந்தரம் ஐயா 2006ஆம் ஆண்டிலிருந்து தென்னாசிய நுண்கலை கற்கை மையம் அண்ணாமலை கனடா நிறுவனத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி வருகிறார். அவரது இந்தியா, ரஷ்யா, இங்கிலாந்து, அமெரிக்கா முதலிய நாடுகளிலும் அரசுகளும் பல்கலைக்கழகங்களும் வழங்கிய புலமை பரிசுகளை பெற்று பல்வேறு பல்கலைக்கழகங்களில் நாட்டுப்புறவியல் ஆய்வுகள் மேற்கொண்டவர். 2020 முதலாக
இணையவழி கருத்தரங்குகளில் 30க்கு மேற்பட்ட ஆய்வுகளை வழங்கியவர். 2021 ஆண்டின் நாட்டுப்புறவியல் அதிசிறந்த ஆய்வாளராக தமிழர் நாட்டுப்புறவியல் களஞ்சியம் என்ற நூலுக்கு பரிசு மதிப்பளித்தது. அதன்படி உலக தமிழ் சங்கம் மதுரை 2021 ஆண்டில் அயலக தமிழரிடையே வாழும் அதிசிறந்த இலக்கிய ஆய்வாளராக பாலசுந்தரம் அவர்களை தேர்ந்தெடுத்து தமிழ் இலக்கிய விருதும் பணப்பரிசும் வழங்கியுள்ளது. இச்சிறப்புகளுக்கும் விருதுகளுக்கும் பேராசிரியர் அவருடைய எழுத்துக்களுக்கு பெரும் மதிப்பு உலகளாவிய ரீதியில் இருக்கின்றது. அந்த வகையிலே டொரண்டோவில் கலை இலக்கிய பண்பாடும் சமயம் சார்ந்த மன்றங்களில் தலைவராகவும் காப்பாளராகவும் உலக தொல்காப்பிய மன்றம் கனடா எழுத்தாளர் இணையம் ஆகியவற்றின் மேனாள் தலைவராகவும் சுவாமி விபுலானந்தர் தமிழாய்வு மையம் கனடா தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார். பேராசிரியரின் கல்விப்பணி பன்முக சேவைகள் என்பவற்றை பாராட்டி கனடா அரசு கலை பண்பாட்டு மன்றங்கள் ஊடகங்கள் ஆகியன வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் வழங்கி மதிப்பளித்துள்ளது. கல்வித்துறையிலும் சமூகத்துறையிலும் ஓயாது உழைத்து பேராசிரியரின் பன்முக சேவைகள் மேலும் மேலும் தொடர வேண்டுகிறோம், வாழ்த்துகிறோம். வருக ஐயா, தருக உங்கள் நூலை. சபையோர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். கனடா எழுத்தாளர் இணையம் இந்த நாட்டிலே தமிழையும் தமிழர் பண்பாட்டையும் தமிழ் மக்களையும் எழுச்சி கொள்ளத்தக்க வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய மேல்நாள் தலைவர் என்ற அடிப்படையில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. பெரியோர்களே, இத்தகைய ஒரு அமைப்பு, அதாவது கனடா தமிழ் எழுத்தாளர் அமைப்பு என்ன செய்கிறது, ஏன் இந்த அமைப்பு என்று நீங்கள் கேட்கலாம். நாம் யார் என்றால் நாம் தமிழர். தமிழர் என்பது நாம் பேசுகின்ற மொழியால் வருகின்ற அடையாளம். அந்த அடையாளத்தை, அந்த அடையாளத்திற்கு பாடுபடுகின்றவர்களை, அந்த அடையாளத்தை இந்த நாட்டிலே நிலைக்க செய்ய வேண்டும், தமது எழுத்துக்களின் ஊடாக நிலைவரை செய்ய வேண்டும் என்று துணிந்து இந்த நாட்டிலே எழுதி கொண்டிருப்பவர்களை ஊக்கப்படுத்துகின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த மன்றத்திலே நான் உறுப்பினராக இருப்பதிலே பெருமை அடைகிறேன். பெரியோர்களே, நீங்கள் இந்த மண்டபத்தை பாருங்கள். எத்தனை எழுத்தாளர்கள் இங்கே சமூகம் அளித்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இதை தொழிலாக செய்யவில்லை. இந்தியாவிலே எழுத்தாளர்கள் எல்லாம் தொழிலாளர்கள். நாங்கள் இந்த நாட்டிலே இங்கே எழுதி கொண்டிருப்பவர்கள் தொழிலாளர்கள் அல்ல. நமது மொழி, நமது பண்பாடு, நமது வரலாறு, இந்த நாட்டிலே நாங்கள் இருந்து கொள்கின்ற விதம் என்ற விடயங்கள் பற்றி நாங்கள் தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சிந்தித்து அவற்றை பதிவு செய்கிறோம். பதிவு செய்து இந்த தலைமுறையினருக்கும் மட்டுமல்லாமல் எதிர்கால சமுதாயத்தினருக்கும் இதை வழங்கிக் கொண்டிருக்கின்ற பெரும் பணியை இந்த அமைப்பு பின்னணியிலே நின்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற செய்தியை முதலில் நான் என்னுடைய நூல் அறிமுகத்துக்கு முதல் சொல்வதில் மிகவும் திருப்தியும் பெருமையும் அடைகின்றேன். பெரியவர்களே, இந்த நூல் சுவாமி விபுலானந்தர் பற்றியது. இவர் எனது ஞான குரு. அவர் பிறந்த மண்ணிலே பிறந்தவன், அவர் நடமாடிய மண்ணிலே நடந்தவன், அவர் கட்டிய பாடசாலையிலே படித்தவன், அவர் கட்டிய 2வது உயர் பாடசாலை படித்துத்தான் நான் பல்கலைக்கழகம் சென்றேன். அந்த வகையில் அவர் என்னுடைய மானசீக குரு. அவரால் தான் இன்று நான் உங்கள் முன்னிலையிலே நிற்கின்றேன். அத்தகைய ஒரு பெருமகன், ஈழத்திலே ஒரு தமிழ் மகன் என்றால், அறிஞன் தமிழ் மகன் என்றால் சுவாமி விபுலானந்தர் என்பதை இந்த நூல் உங்களுக்கு எடுத்து சொல்லும். சான்றாக இந்த நூல் இருக்கும். இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னை எந்த நேரம் 24 மணித்தியாலமும் அழைத்து கேட்கலாம். இவரை ஏன் அவ்வாறு சொல்லுகின்றேன் என்றால், நாங்கள் ஈழம் என்ற உடனே நாவலரை சொல்லுவோம்,
அல்லது இன்னும் சில பெரியோர்களை சொல்லுவோம். ஆனால் இவருடைய பெயர் உச்சரிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் கிழக்கு மாகாணம் இன்று உலகளாவிய நிலையிலே பல அறிஞர்களை, பல பெரியோர்களை உலகுக்கு அளித்திருக்கிறது. அது இவரால் தான் நடைபெற்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. அவருடைய கல்வி சேவை அது. அது மட்டுமல்லாமல் சுவாமி விலாந்தருடைய அடுத்த பெரிய சேவை என்னென்றால், கிழக்கு மாகாணத்தில் மட்டுமல்ல, மலையகத்து தமிழர்களுக்கும் அவர் பல உதவிகளை, பல மகத்தான பணிகளை செய்திருக்கின்றார். மகத்தான பணியில் முதல் பணி கல்வி பணி. அப்புறம் பாடசாலைகளே எட்டி பார்க்க முடியாதிருந்த பிள்ளைகளை நடந்து சென்றும், என்னுடைய ஊரிலே மறுபக்கம் போவதென்றால் தோணியில் தான் செல்ல வேண்டும். தோணியில் சென்றும் பிள்ளைகளை அழைத்து வந்து அரவணைத்து அவர்களை படிப்பித்து இன்று அவர்கள் மருத்துவர்களாகவும் பொறியியலாளர்களாகவும் என்று பல இடங்களிலே, பல நாடுகளிலே இருக்கிறார்கள். நீங்கள் எங்கே போனாலும் இதிலே யாரும் கிழக்கு மாகாணத்து பிள்ளைகளோ அல்லது நிபுணர் கல்வியிலே படித்தவர்கள் கையொத்தை சொன்னால் நிச்சயமாக அந்த அவையிலே ஒருவர் இருப்பார். இந்த அவையிலே நாம் பார்க்கின்றேன், 2 பேர் இருக்கிறார்கள், உயர் பதவியிலே வளர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை விட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இவருடைய கல்வி பணி அது மட்டுமல்ல, பெருமை உலகத்திலே, உலக நாடுகளிலே உள்ள பல்கலைக்கழகங்களிலே முதல் தமிழ் பேராசிரியர் என்ற அந்தஸ்தை பெற்ற ஒரு பெரும் மனிதன் இவருக்கு பின்னதான் ஏனையவர்கள். அது மட்டுமல்ல, தமிழனுடைய இனம் உண்டு. அவன் இலங்கையில் மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, சுமேரியா வரை, மேற்கு நாடுகள் வரை பறந்து சென்று, தனது வணிகத்தின் மூலமாக பறந்து சென்று, புலம்பெயர்ந்தும் சென்றார்கள், வணிகத்தின் மூலமாகவும் சென்றார்கள். முதல் சென்றவர்கள் புலம்பெயர்ந்து சென்றார்கள், பின்னர் வணிகத்தின் மூலமாக சென்று அங்கு என்ன செய்தார்கள்? வணிகம் மட்டும் செய்யவில்லை, நம்மை அடையாளப்படுத்தினார்கள். நமது மொழியை, நமது இனத்தை, நமது பண்பாட்டை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை அந்த நாட்டு மக்களும் எழுதியிருக்கிறார்கள், சுவாமிகளும் எழுதியிருக்கிறார். இதையெல்லாம் ஏன் சொல்கின்றேன் என்றால், நீலாந்தருடைய பெருமையை பற்றி பேச வேண்டும். இன்றைய உலகிலே, இலக்கிய உலகிலே இந்த ஒப்பியல் ஆராய்ச்சி என்ற ஒரு புது துறை இருக்கிறது. அந்த துறையை இலங்கையில் முதலாக சிந்தித்து கட்டுரை எழுதிய ஒரு பெருமகன் என்றால் அவர்தான். என்ன இருக்கின்றார்? ஒப்பியல் அடிப்படையிலே தமிழ் மொழிக்கும் சுமேரிய மொழிக்கும் இடையிலான ஒப்புவமைகள், தமிழ் இலக்கியத்திற்கும் மேல்நாட்டு இலக்கியத்துக்கும் உள்ள ஒப்புவமைகள் பற்றி முதலில் ஆராய்ந்து கட்டுரை எழுதியவரும் அவரேதான். அது மட்டுமல்ல, 1947க்கு முதல் உள்ள காலகட்டங்களிலே அவர் இந்திய தமிழகத்துக்கு, நான் நினைக்கின்றேன், 20-30 தரம் போய் வந்திருக்கின்றார். பிளேன்ல போனவர், தோணிதான் போனார். பாருங்கள், என்னது உழைக்க போனாரா? இல்லை, தமிழுக்காக, நமது பண்பாட்டுக்காக, நமது முக்கியமாக மொழிக்காக போய் வந்த ஒரு பெருமகன். அப்படிப்பட்ட ஒரு பெருமகன் துறவியாக செயற்பட்ட ஒரு பெருமகன் பற்றி இந்த நூல் எழுதியிருக்கின்றேன். ஆனபடியினால இந்த நூலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்று பயனடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். இது வணிக நூல் அல்ல, அறிவு நூல். ஆனபடியினால நீங்கள் பெற்றுச் செல்ல வேண்டும். கேட்டு பெற்றுச் செல்வது மட்டுமல்ல, நீங்கள் வாங்கி கொண்டு வந்த நூலை உங்கள் நண்பர்களுக்கு கொடுங்கள், கட்டாயம் கொடுத்து வாசிக்க பண்ணுங்க. சரிதானே? இந்த நூலை நான் முதலாக சென்ற ஆண்டு மட்டக்களப்பு கல்லடி பாலத்திலே சுவாமிக்கு 12 அடி உயரத்திலே சிலை வைத்தார்கள். அந்த விழாவிலே இந்த நூலை நான் அங்கே வெளியிட்டேன். அதற்கு அந்த வகையிலும் எனக்கு சிறப்பு கூறிக்கொண்டும், இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கும், இந்த அறிமுக விழாவுக்கும், எங்களுடைய ஏனைய நிகழ்ச்சிகளுக்கும் இங்கு வந்திருக்கின்ற தமிழ் மீது ஆர்வம் கொண்டு வந்துள்ள அனைத்து தமிழ் ஆர்வலர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்னோடும் விரிவுரையாற்றுகின்ற உதவி பேராசிரியர்கள்,
சொல்லத்தானே வேணும். இவர்கள் இருவரும் என்னுடைய நூலை முன்பகுதியாகவும் பகுதியாக அறிமுகம் செய்திருக்கின்றார்கள். முதல் பகுதியை நாகேஸ்வரி ஸ்ரீகுமரகுரு அவர்கள், கணபதிப்பிள்ளை அவர்கள், இப்பொழுது ஸ்ரீகுமரகுரு இந்த பெயரை நாங்கள் அடிக்கடி விடுவோம். ஏனென்றால் குமரன் எங்களுடைய உத்த நண்பராக இருக்கிறார்கள். திருமதி ஸ்ரீகுமரகுரு அவர்கள் இப்பொழுது இந்த நூலினுடைய முற்பகுதியை உங்களுக்கு சுருக்கமாக சொல்வார். என்னை அறிமுகம் செய்ய குழப்பம் காட்டினபடியா என்னுடைய பேரை நானே ஒருக்கா சொல்றேன். என்னுடைய பெயர் நாகேஸ்வரி ஸ்ரீகுமரகுரு. கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்தின் 2வது ஆண்டு புத்தக நிகழ்ச்சியில் பங்கு பெற்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். சுவாமி விபுலானந்தர் பற்றிய ஆய்வு களஞ்சியம் என்ற இந்த நூலில் 12 கட்டுரைகள் பேராசிரியர் அவர்களால் எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த 12 கட்டுரைகளில் முதல் 6 கட்டுரைகளை நான் வாசித்து பெற்ற பயனை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கின்றேன். அந்த வகையிலே சுவாமி விபுலானந்தர் இலங்கையின் கிழக்கிழங்கையில் பிறந்து தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் சைவ சமயத்தின் அளப்பெரிய தொண்டாற்றிய ஒரு தமிழ் அறிஞர், துறவி, கல்வியாளர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி என்று சொல்லி பலவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். இவர் ராமகிருஷ்ண மிஷனில் துறவியாக விளங்கியவர். பழந்தமிழ் இசை இலக்கண நூலான யாழ் நூல் உள்ளிட்ட பல இலக்கியங்களை உன்னதமாக எமக்கு தந்தவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் இலங்கை பல்கலைக்கழகத்திலும் முதல் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய பெருமைக்குரியவர். பன்மொழி வித்தகரான சுவாமி விபுலானந்தர் வடமொழி, கிரேக்கம், லத்தீன், ஆங்கிலம், அரபு, சிங்களம், பாலி, பெங்காலி, தமிழ் போன்ற பல மொழிகளை கற்றவர். 1916ஆம் ஆண்டு மதுரை முத்தமிழ்ச் சங்கத்திலே பண்டிதர் தேர்வெழுதி முதல் தமிழ் பண்டிதர் என்ற பட்டத்தை பெற்ற பெருமைக்குரியவர். 1920ஆம் ஆண்டு மானிப்பாய் இந்து கல்லூரியின் அதிபராக கடமையாற்றிய போது அந்த பாடசாலை முகாமையாளருடன் ஏற்பட்ட தூய நட்பும் அவருடைய இழப்பும் சுவாமிக்கு துறவு பாதைக்கு இட்டுச் செல்ல வழிவகுத்தது. இதன் விளைவாக 1922ஆம் ஆண்டு மயிலாப்பூர் ராமகிருஷ்ண மடத்தில் அவர் துறவியாகி பல்வேறு இலக்கிய இலக்கண இதழ்களுக்கு தலைமை தாங்கி நடாத்தி இருக்கின்றார். சுவாமி அவர்களின் பன்முகத்தன்மையை போற்றும் வகையில் கனடா, லண்டன் போன்ற புலம்பெயர்ந்த நாடுகளிலும் அவருடைய 100ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சுவாமி பிறந்த இல்லத்திலே அருகிலே அமர்ந்திருந்த ராமகிருஷ்ண பாடசாலையில் பயின்ற பெரும் மதிப்பிற்குரிய பேராசிரியர் பாலசுந்தரம் ஐயா அவர்கள் சுவாமிகள் உலாவிய பாதைகளில் தனது பாதமும் தடம் பதித்ததை மிகுந்த பாக்கியமாக தனது நூலிலே உருக்கத்துடன் குறிப்பிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பேராசிரியரின் சுவாமி விபுலானந்தர் பற்றிய ஆய்வு களஞ்சியம் என்ற நூலின் முதல் 6 கட்டுரைகளிலும் இத்தகைய அவருடைய பண்புகள் ஆங்காங்கே விரிவாக ஆராயப்பட்டிருக்கின்றது. மேலும் பேராசிரியரின் தலைமையில் 2003ஆம் ஆண்டு கனடாவில் முதலாக தொடங்கப்பட்ட சுவாமி விபுலானந்தரின் மன்றம் மாணவர்களுக்கான பேச்சு, சொல்வதெழுதல், திருக்குறள் மற்றும் பொது அறிவு போட்டிகளை நடாத்தி வருவதன் மூலம் நாளைய தலைமுறை மாணவர்களும் சுவாமியின் அர்ப்பணிப்பையும் ஆளுமையையும் தெரிந்து கொள்வதற்கான வழிவகைகளை இந்த மன்றம் செய்து வருகின்றது. சுவாமியின் பெருமையை உலகறியச் செய்யும் வகையில் இலங்கையின் கிழக்கிழங்கை பகுதியிலும் குறிப்பாக
2024ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரிலும் இவருக்கு சிலைகள் அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழை வளப்படுத்த அதன் இனிமையை எல்லோரும் தெரிந்து இன்புற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தனது காலத்தில் மொழிபெயர்ப்புகள் தேவை என்பதை வலியுறுத்திய சுவாமி விபுலானந்தர், வீரமாமுனிவர், கார்ட்வெல் போன்ற வெளிநாட்டு அறிஞர்கள் தமிழுக்கும் சமயத்துக்கும் ஆற்றிய பெரும் பங்களிப்பை அதன் சுவை குன்றாமல் ஆங்கிலத்திலும் தமிழிலும் உலகறிய செய்த பெருமைக்குரியவராக பார்க்கப்படுகின்றார். உலகளாவியல் இவர் ஏற்படுத்திய விழிப்புணர்வு கல்வி வளர்ச்சிக்கும் அவர் ஆற்றிய சொற்பொழிவுக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் மிக சிறந்த ஒரு சான்றாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இவரது தனித்துவமான பண்பாட்டு ஆய்வின் உன்னத சான்றாக யாழ் நூல் திகழ்கின்றது. பண்டை தமிழர்களின் இசைக்கருவியான யாழ் என்ற இசைக்கருவி பற்றி ஆராய்ந்து அதன் வகைகளை கண்டறிந்து அதனை நூலாக்கியதோடு மட்டுமன்றி யாழ் இசைக்கருவியையும் உருவாக்கி கொடுத்த பெருமகனர் சுவாமிகளாவர். ஓர் உயிருள்ள மொழியானது பிற மொழிகளுடன் தொடர்பு கொண்டு தனக்குரிய சொற்களஞ்சியத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அரிய நோக்கம் கொண்ட சுவாமிகள் 1936ஆம் ஆண்டு தனித்தமிழ் இயக்கத்தை வலுப்படுத்த, தமிழில் அறிவியல் கற்கைகளை உருவாக்க, கலை இலக்கிய சொல்லாக்கத்திற்கான நிபுணர் குழுவை உருவாக்கி அதை தானே தலைமையேற்று 10,000 அறிவியல் சொற்களை 1938 முதலில் உருவாக்கிய மகத்தான செயற்பாட்டாளராக சுவாமிகள் பார்க்கப்படுகின்றார். அழிந்து போன தமிழ் பண்பாடு மற்றும் நாகரிகம் குறித்த ஆய்வுகளில் சுவாமிகள் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார். அத்துடன் தமிழ் இலக்கிய உலகில் ஒப்பியல் ஆய்வில் முதலில் அத்திவாரமிட்டு ஒப்பியல் ஆராய்ச்சிகளை தமிழர்தம் ஆய்வு மரபில் வளர்த்து அதற்கு பாதை அமைத்து வைத்தவரும் சுவாமிகள் என்று பேராசிரியர் பாலசுந்தரம் ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. திராவிட பண்பாட்டு ஆய்வுகளில் தமிழர்களின் நாகரிகம் மிக பழமை வாய்ந்தது என்பதையும், உலக சரித்திரத்தில் தமிழர்களே முதலில் நாகரிக வாழ்க்கையை எய்திய பெருங்குடி மக்கள் என்பதையும் பேராசிரியர் அவர்கள் சான்றுகளுடன் சுவாமிகள் கூறியதை இங்கே பதிவு செய்திருக்கின்றார். மேலும் பண்டைய தமிழர்கள் கடல் கடந்து சென்று தங்களுடைய நாகரிகத்தை பரப்பினார்கள் என்றும், வணிகம், கணித நூல், வானநூல் போன்ற பல்வேறு துறைகளில் வல்லுநர்களாக வாழ்ந்தார்கள் என்பதை சுவாமிகள் தக்க சான்றோடு நிலைநிறுத்தி இருக்கின்றார் என்பதையும் பேராசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். இதிலே மிக சிறப்பான ஒரு விடயம் என்னவென்றால், சுவாமிகளிடம் பேராசிரியர்கள் கணபதி பிள்ளை, செல்வநாயகம், வித்யானந்தன் ஆகிய 3 ஆளுமைகள் பேராசிரியரிடம் கல்வி கற்றிருக்கின்றார்கள். இந்த 3 பேராசிரியர்களையும் தமிழர்தம் பண்பாடுகள் சார்ந்த ஆக்கப்பூர்வமான செயலாற்ற அவர்களுடைய ஆய்வுகளை உருவாக்க வழிப்படுத்தியவர் சுவாமி விபுலானந்தன். இந்த 3 பேராசிரியர்களிடமும் எங்களுடைய பேராசிரியர் பாலசுந்தரம் ஐயா கல்வி கற்றிருக்கின்றார். சுவாமி வழிவந்த பேராசிரியரிடம் நாங்களும் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்பதை பெருமையோடு இந்த அவையிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒரு ஆசிரியரின் மிக சிறந்த பணியானது தனக்கு முன் வாழ்ந்த முன்னோர்களையும் அவர்களது பணிகளையும் சிந்தனைகளையும் தனக்கு பின்வரும் தலைமுறைகளுக்கு எடுத்துரைப்பது. அந்த சிறப்பான பணியினை எங்களுடைய பேராசிரியர் எல்லோரும் வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும், சுவாமிகளின் ஆளுமையை மற்றவர்களுக்கு விளங்கிக் கொள்ள கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு சுவாமி விபுலானந்தரின் ஆய்வுக்களஞ்சியம் என்ற இந்த நூலில் மிகச் சிறப்பாக 12 கட்டுரைகளை ஆக்கியிருக்கின்றார். கிழக்கிலங்கையில் மட்டக்களப்பு மண்ணில் அவதரித்து தமிழ் மொழிக்கும் சைவத்திற்கும் ஈடு இணையற்ற முத்தமிழ் வித்தகராக சுவாமி விபுலானந்தர் பிறந்திருக்கின்றார்.
பண்டைய தமிழர்களின் இசை மரபை மீட்டெடுக்கும் வகையிலும் உலக புகழ்பெற்ற யாழ் நூல் உள்ளிட்ட அரிய நூல்களை இயற்றியதுடன் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பல தலை சிறந்த படைப்புகளையும் மொழிபெயர்ப்புகளையும் எங்களுக்கு தந்திருக்கின்றார். இலங்கை மட்டுமல்ல, இந்தியாவின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் தமிழ்துறையின் முதலாவது பேராசிரியர் என்ற வரலாற்று பெருமையை பெற்றிருக்கின்றார். இதிலே இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால், அண்ணாமலை பல்கலைக்கழகம், சிதம்பரத்திலே இருக்கின்ற அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே முதல் பேராசிரியர் என்ற பெயரை பெற்றவர் சுவாமி விபுலானந்தர் அடிகள். எங்களுடைய பேராசிரியர் அவர்கள் கனடாவிலே இயங்குகின்ற அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே முதல் பேராசிரியர் மட்டுமல்ல, அவரேதான் ஒரே ஒரு பேராசிரியராக எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார் என்பதையும் இந்த அவையிலே பெருமையோடு கூறிக்கொண்டு, கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்தில் முதலாவது நூல் வெளியீட்டு விழா 2024ஆம் ஆண்டு ஐயப்பன் கோயில் கலாச்சார மண்டபத்திலே நடைபெற்றது. அந்த நிகழ்விலே முதலாவதாக பேராசிரியர் அவர்களுடைய நூல்தான் வெளியிடப்பட்டது. அந்த சங்க இலக்கியம் ஒரு புதிய கண்ணோட்டம் என்ற நூல்தான் வெளியிடப்பட்டது. அந்த நூலுக்கு முதல் ஆய்வுரை செய்ததும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. இன்று 2026ஆம் ஆண்டும் கனடா தமிழ் எழுத்தாளர் நிலையத்தினால் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற நூல்களின் சங்கமத்திலே பேராசிரியர் அவர்களுடைய நூல்தான் முதலாவதாக வெளியிடப்படுகின்றது. அதிலும் எனக்கே முதலாவதாக ஆய்வு செய்வதற்கு கிடைத்ததையிட்டு பெரும் மகிழ்ச்சியோடு அடுத்த வருடங்களிலும் பேராசிரியருடைய நூல்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும், அதிலும் எனக்கே முதலிடம் தருவார் என்றதை இங்கே உங்கள் முன் கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். எனது நூலினுடைய பிற்பகுதியில் உள்ள கட்டுரைகள் பற்றி வாசுகி அவர்கள் உரையாற்ற வருகின்றார்கள். வாசுகியை விட்டு எனக்கு பெரிய பெரிய மதிப்பும் மரியாதையும் சந்தோஷமும். ஏனென்றால் என்னிடம் படித்து அவர் எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே, அதாவது சிதம்பரம் பல்கலைக்கழகத்திலே பட்டம், அதாவது முனைவர் பட்டம் பெற்றவர் என்பது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அத்தகைய பெருமாட்டி இப்பொழுது என்னுடைய நூல்களை ஆய்விலே அறிமுகம் செய்வார்கள். நன்றி பேராசிரியர் அவர்களே. மீண்டும் கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் வழங்குகின்ற இந்த நூல்களின் சங்கமத்தில் நூல்களின் வெளியீடு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே செந்தமிழ் பேரொளி பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்களினுடைய இந்த புத்தகம் சுவாமி விபுலானந்தர் பற்றிய ஆய்வு களஞ்சியம் பற்றி இங்கே பிற்பகுதியை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். உங்களோடு கலந்துரையாடலாம் என்பதுதான் நோக்கம். விபுலானந்தரனுடைய பெருமைகள் அத்தனையையும் நாகேஸ்வரி சகோதரி அழகாக எடுத்துச் சொன்னார், அறிமுகம் செய்து வைத்தார். ஆனால் இந்த திறனாய்வியல் என்கின்ற ஒரு பக்கம் இலங்கையிலே ஆரம்பிப்பதற்கும் அந்த சிந்தனை ஆய்வு கட்டுரைகள் எழுதுதல், ஆய்வு செய்தல் என்கின்ற ஒரு பக்கத்திற்கு முதலில் அச்சாணியாக ஆரம்பித்து வைத்தவர் சுவாமி விபுலானந்தர் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அதற்கு நாம் இன்றும் கரகோஷம் செய்து அவரினுடைய அந்த பெரும் பேட்டை நாம் இன்றும் தொடர்வதற்காய் அவர் தனக்கான ஒரு சீடனை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அவரினுடைய வழியிலே அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அவரை சுவாமி விபுலானந்தரை பேராசிரியர் அவர்கள் தான் மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு தொழிற்பட்டேன் என்றார். உண்மைதான். அந்த மானசீகமாக செய்கின்ற ஒவ்வொரு சேவைகளும் அதன் பிரதிபலிப்புகளும் எண்ணங்களாய், எழுத்துக்களாய், வண்ணங்களாய், வடிவங்களாய் வருகின்றன. இந்த புத்தகங்கள் காலகாலத்திற்கும் இருப்பதனால் எதிர்கால சந்ததிக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்க போகிறது. இடையிலே மனதிலே மூலையில் நீங்கள் சிந்திக்கலாம், எங்க வருங்கால சந்ததியிலே எல்லாம் படிக்க போகிறது, புத்தகத்தை படிக்க போகிறதா என்றால் ஆம், படிக்க போகிறார்கள். இங்கே இருக்கின்ற பல தொண்டராக இங்கே வந்து இயங்குகிற பிள்ளைகளை பார்க்கிற பொழுது இந்த சந்ததி தமிழ் வாழ, தமிழ் கற்க அவர்கள் எல்லாம் இருக்க போகிறார்கள். அந்த வகையிலே
ஒரு இலக்கியம் அது படைக்கப்பட்ட காலத்தில் மட்டும் இல்லாமல் பின்னாலும் வருகின்ற நூற்றாண்டுகளுக்கும் சுவை பயப்பதாய் திறனாய்வாளரின் திறன்களுக்கு எல்லாம் மேன்மேலும் புது அழகை கொடுப்பதாய் இந்த புத்தகம் வருகிறது. பொய்க்காக சொல்லவில்லை. மானுடம் முழுவதற்கும் பொருந்தக்கூடிய கூறுகள் அடங்கி இருக்கின்றது. பிறப்பு, இறப்பு, வீரம், கொடை, கருணை போன்ற பண்புகள் விபுலானந்தரிடம் நிறைந்திருந்தன. அந்த நிறைந்திருந்த அந்த வீரத்தை எடுத்து காட்டுவதாய் அவர் பிற்பகுதியிலே விபுலானந்தருடைய ஆய்வு பகுதியை அழகாக எடுத்து காட்டுகின்றார். ஆய்விலே ஒவ்வொரு விடயங்களும் சிறப்பாய் காட்டப்படுகிறது. ஈழத்தின் தமிழகத்தில் கொண்டாற்றிய சுவாமி விபுலானந்தர் எத்தகைய பங்கினை ஆற்றினார். அதாவது கல்வியியலாளராக, தமிழியல், இசைத்தமிழ், ஒப்பிலக்கியம், தமிழர் பண்பாடு முதலிய துறைகளில் ஆய்வுரையாளராக, பேச்சாளராக, பத்திரிகை ஆசிரியராக, சமூக நீதி மறுக்கப்பட்ட மக்களுக்காய் அவர் பாடுபட்டார் என்பதை அழகாய் இங்கே எடுத்து காட்டுகின்றார். இன மத பிரதேச வேறுபாடுகள் கடந்த சேவை செய்தார். அவர் சிதம்பரத்திலே இருக்கிற பகுதியிலே போயிருந்து அங்கிருக்கின்ற ஏழை மக்கள், கல்வி அறிவிலே அந்த ஆசை இல்லாதவர்களுக்கு கூட, வசதி இல்லாதவர்களுக்கு எல்லாம் அழைத்து வந்து அவர்களுக்கு கல்வி கற்பித்தார். அந்த கல்வி கற்பித்தல் மூலமாக அதாவது இயலிசை நாடகமாகிய முத்தமிழுக்கும் சேவை தொண்டாற்றி பல்வேறு வகையில் சீடர்களையும் மாணவ சமுதாயத்தையும் உருவாக்கினார் என்கின்ற விடயங்களையும், கல்வி கருத்துக்களும் கல்விசார் சாதனைகளையும் அவர் எடுத்து கூறினார். மனிதனை மனிதனாக்குவது, கல்வி நல்ல குடிமக்களை வாழ வைப்பது என்ற கல்வி கோட்பாட்டை, அந்த சிந்தனையை சேவையின் தொடக்கநாதமாக வைத்திருந்தார். அந்த தொடக்கநாதமாக அவர் செயலாற்றிய அந்த செயலாற்றுகள் எல்லாம் மட்டக்களப்பு புனித மைக்கேல் கல்லூரியில் ஆங்கில ஆசிரியராக தொடங்கியதிலிருந்து அவர் பேராசிரியராக கடமையாற்றிய காலத்திலே சமூக எழுச்சி, கல்விதான் அடிப்படை என்ற நாதத்தில் அவருடைய சேவைகள் பறந்து விரிந்து இருக்கின்ற அந்த பண்பாட்டு தன்மையை, அதாவது வீரத்தோடு அவர் ஆற்றிய அயராது உழைத்தவற்றை இங்கே பேராசிரியர் பாலசுந்தரம் ஐயா அழகுபட எளிமையான குறிப்புகளாக தெளிவாக எங்களுக்கு தந்திருக்கிறார். சுவாமிகள் இலங்கையிலும் இந்தியாவிலும் எவ்வாறு இயங்கினார் என்பதில் அகத்துவ வளர்ச்சி, பண்பாட்டு பேணல், அறிவுத்திறன், மனப்பாங்கு ஆகியவற்றினை கொண்டு அடியொற்றி அமைந்திருந்தது என்பதை ஒவ்வொரு கல்வி திட்டத்தினூடாகவும் அங்கே தேசிய நலன்களை குறிக்கோளாக கொண்டு அவை அமைந்ததாகவும், ஒரு நாட்டின் மொழி, சமயம், பண்பாட்டு விழுமியங்கள் முதலியவற்றை கலை திட்டத்திலே கொண்டு வந்தார். அந்த கலை திட்டமானதும் கல்வி திட்டமானதும் சிறப்பாக எவ்வாறு இருந்தது என்பதை பல்வேறு வகையிலே எடுத்து காட்டியிருக்கிறார். அவர் சமூக கொடுமைகளை எதிர்த்து நிற்கின்ற பொழுதும் திருவேட்களம் என்ற இடத்தில் தீண்டப்படாதோருக்கு எவ்வாறு அவர் பணி செய்தார் என்பதை அடுக்கடுக்காய், அதாவது வெண்ணிற சீருடையை அறிமுகப்படுத்தினார். மெய்ஞானமும் விஞ்ஞானமும் அவரது பாடசாலைகளில் கற்பிக்கப்பட்டன. தமிழ், ஆங்கில, சிங்கள, வடமொழி ஆகிய மொழிகள் கற்பிக்கப்பட்டன. சைவம், இஸ்லாம், பௌத்தம் ஆகிய மதங்கள் தழுவிய அனைத்து மாணவர்களும் கல்வி கற்கும் வாய்ப்பும் வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டன போன்ற விடயங்களை எல்லாம் உள்ளடக்கி அழகாக தந்திருக்கிறார். இறுதியாக தமிழியல் ஆய்வுக்கு தளம் அமைத்தமை, எவ்வாறு ஒரு ஆய்வியலுக்கு எப்படி தொடக்க புள்ளியாக அவர் சிதம்பரம் தமிழ் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்று ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அப்போதைய ஆங்கில அரசின் கீழ் இயங்கிய பல்கலைக்கழக ஆணைக்குழுவிலே வந்து அந்த அதாவது அனுமதியை பெறுவதற்காக அதற்கான ஒரு திட்டத்தை செயல்முறைப்படுத்தவும் பரிந்துரையை செய்வதற்கும் அவர் அழைத்தது யார் என்றால் சுவாமி விபுலானந்தர் அவர்களையே. பெருமையாக இல்லையா? எங்கள் மண்ணுக்கு உரிய ஒருவர்
அந்த பல்கலைக்கழகம் என்றும் இந்தியாவிலே புகழ்பெற்ற பல்கலைக்கழகமாக இருக்கின்ற அந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி, அதாவது தொடங்குவதற்கு தமிழ் மொழி கல்வியும் அது தொடங்குவதற்கான ஆதாரமாய் இருந்தவர் பேராசிரியர் விபுலானந்தர். அவரேதான் முதல் தலைமை பேராசிரியராகவும் அவர் இருந்தார் என்பதை இங்கே கூறிக்கொண்டு, அடுத்ததாக இந்த மாதிரியாக நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் தெளிவாக அதே இடத்தில் எங்கெங்கே சொல்ல வேண்டுமோ அந்த விதத்தில் சொல்லி இருக்கிறார். ஒரு ஆய்வாளர் எந்த வகையில் ஒரு விடயத்தை கூற வேண்டுமோ அந்த வகையில் கூறியிருப்பது சிறப்பு. ஐயா, உங்களினுடைய இந்த எழுத்தாற்றல் சேவை பெருக வேண்டும். இந்த புத்தகத்தை ஆசிரியர்கள் வாங்கி கொண்டு போய் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்பித்தால் இந்த பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? இந்த வழியிலே வருவது மாத்திரமல்ல, பெருமை மிக்க எங்கள் விபுலானந்தரின் பெருமையை அவர்களும் அதன் வழியில் அறிந்து வாழ வழிவகுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புத்தக அறிமுகம் நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக நாங்கள் மேடைக்கு எவரையும் அழைக்கவில்லை. புத்தகம் விரும்பியவர்கள் அந்த மேடையில் அங்கே இருக்கின்றது, சென்று வாங்கலாம் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். மிக அருமையான தருணம். செந்தமிழ் பேரொளி பேராசிரியர் இளையதம்பி பாலசுந்தரம் அவர்களுடைய நூல் வெளியீட்டினை எல்லோரும் கண்டு கழித்தோம். பேராசிரியர் அவர்களுக்கும், ஆய்வுரை நிகழ்த்திய முனைவர் வாசுகி நகுலராஜா அவர்களுக்கும், ஆசிரியர் ஸ்ரீ குமரகுரு நாகேஸ்வரி விரிவுரையாளர் அவர்களுக்கும் நாங்கள் உங்களுடைய கரவொலிகளோடு நன்றியினை கூறிக்கொண்டு, பேராசிரியர் அவர்களுடைய நூலை நீங்கள் பெற விரும்புபவர்கள் கண்டிப்பாக அங்கே சென்று நீங்கள் நூல்களை பெற்றுக்கொள்ள. வணக்கம். தடயத்தார் நேயர்களோடு இணைந்து முனைவர் பாலசுந்தரம் ஐயா அவர்கள் எழுதிய சுவாமி விபுலானந்தர் அடிகளாரின் நூல் வெளியீட்டு நிகழ்வை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த நிகழ்வை நீங்கள் மட்டும் பார்வையிடாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வுகளை தடயத்தார் முகநூல் வழியாகவும் தடயத்தார் யூடியூப் வழியாகவும் பார்க்க முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு, நீங்களும் தடயத்தாரோடு இணைந்திருங்கள். நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க முடியும் என்பதையும் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, மீண்டும் ஒருமுறை இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் அமைப்பினருக்கும், இந்த நூலினுடைய ஆசிரியர் முனைவர் பாலசுந்தரம் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அனைவர்களுக்கும், இந்த நிகழ்விலே உரையாற்றியவர்களுக்கும், இந்த நிகழ்விலே கலை நிகழ்வுகளை தந்த கலைஞர்களுக்கும் தடயத்தார் குழு சார்பாக நன்றிகளையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒருமுறை தடயத்தார் நம்மவர் நிகழ்வுகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் கிருபா கந்தையா. நன்றி, வணக்கம்.